ஹலோ கைஸ், நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் சாப்டர் 2 கிராண்ட் பவுன்லி சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம மேலே போவோம். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாவது யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக்கை கொடுத்துட்டு அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்படியே உங்கள் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டன்கன் தான் தேடணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழித்து விளாடுறோம் கிராண்ட் சாப்டர் 2. அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டன்கன் எடுத்துகிட்டு போய் கிளவனை முடிச்சு விட்ருவோம். ஏன்னா பின்னாடி நம்மளுக்கு ரொம்ப தொல்லை கொடுப்பான். ஓகேவா, நம்ம கன்னை தேடுவோம். கன் இங்கே மோஸ்ட்லி இங்கே தான் இருக்கும், இங்கே இல்லை. சரி இங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஹேண்ட் வீல் இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இந்த பொருள் தேவை தான், இருந்தாலும் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. அப்புறமா எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கன்று தான் முக்கியமே. அந்த கன்னை தான் நான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன். கன்னை தேடுறதுக்கு முன்னாடி இந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஏன்னா ரொம்ப ஷார்ட்கட்டாக இருக்கும் கீழே போயிட்டு வரக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம செத்துட்டா கூட மேலே வர வேண்டாம். இந்த ஷார்ட் ரூட் வழியாகவே நம்ம வந்துடலாம். இப்போ இங்கே பேட்லக்கி தான் இருக்கும், ஆனால் இருக்கான்னு தெரிலையே. இல்லை இங்கே அதிகமாக க்ரோபார் இல்லைன்னா இதுதான் இருக்கும், கட்டிங் பிளேஸ் தான் இருக்கும். இங்கே அதுவுமே இல்லை. சரி டோர் ஹேண்டில் இருக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, ஹெலிகாப்டர் கீ நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறது கிடையாது. நம்ம போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு போய் இங்கேயாச்சும் கன்று இருக்கான்னு செக் பண்ணுவோம். இங்கேயும் கன்று இல்லை. கிணவு வேறு இங்கே இருக்கான்னு தெரில, கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா கிழவு அடிச்சிட்டானா என்ன பண்ணுறது? ஓகேவா, இப்போ நம்ம கிழவன் கேமராவில் பார்த்துட்டான். இப்போ கூட பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம அந்த கேமரா ரூமில் தான் இருக்கா, ஆனால் நம்ம பார்க்கவே இல்லை. சரி இருந்தாலும் பார்த்துக்கலாம், விடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கேம் பிளே வீடியோ போகலாம் அப்படின்னு மறக்காமல் ஒரு கமெண்ட்டில் தட்டி விட்ருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நான் ரோப்ளாக்ஸ் தான் போகலான்ட்டு இருக்கேன். வச்சுருக்கேன் வீடியோ, வேணும்னா கேளுங்க போடுறேன். ஓகே, இப்போ இந்த கிழமை வேறு பார்த்துட்டே இருக்கான். கிழமை எப்படி இங்கே தான் வந்தாகணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துலேருந்து டக்குன்னு மூவ் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வெளியே போயிடுவோம். வெளியே போய் என்ன பண்ணுவோம்னா நம்ம போய் கன்று இந்த சாத்தான் மாதிரி ஒன்று இருக்கும், சிலந்தி சாத்தான், அங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே இல்லை, அதாவது இங்கே சைடில் டேங்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் இருக்கும். இப்படி சொன்ன மாதிரியே இருக்குது. ஏன்னா வேறு எந்த இடத்துலையுமே கன்று இல்லை. அதுங்காட்டி கண்டிப்பாக இந்த இடத்துல தான் இருந்தாகணும் நினச்சேன். அதே மாதிரி இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகணுன்னா இப்படியோ கிளவி இங்கே தான் இருப்பான். ஏன்னா நம்மளை கேமராவில் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அதுங்காட்டி கிளவி இங்கே தான் இருப்பான். டக்குனு கிளவனை முடிச்சு விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அவங்ககிட்ட இருக்க செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு நம்ம மேலே போயிடுவோம். நம்ம இந்த ஓப்பன் பண்ணி வச்சுக்குவோம். வெப்பன் கீ கிடச்சா கூட இங்கே ஈஸியாக டக்குன்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா கிழவன் தொட்டினா கூட ஒளிஞ்சிக்கலாம். கிழவன் வேறு வந்துட்டானே இல்லையான்னு தெரில. இதுக்கும் சைட்லலாம் பார்த்துக்கலாம். பின்னாடி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சொன்ன மாதிரி இங்கே தான் இருக்கேன். இவனை போட்டு தள்ளிட்டு இவங்ககிட்ட இருக்க இந்த செக்யூரிட்டி கீயை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கீ வச்சு தான் ஒரு முக்கியமான வேலையே இருக்குது. அது உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. அளவா கொஞ்சம் தள்ளி நான் அந்த செக்யூரிட்டி கீயை மட்டும் எடுத்துக்கிறேன். மேலே போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டுருணும். அந்த டோரில் தான் முக்கியமான வேலையே இருக்குது. இப்போதைக்கு நம்ம அந்த டோருக்குள்ளே போய் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த செக்யூரிட்டி கீ எடுத்துக்கோ. இந்த கிணறு வேறு அலும்பு பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போயிரு அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். இப்படி நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. சரி, இந்த ஏறி மேலே போயிடுவோம் நம்ம. சரி வாங்க மேலே போவோம். நம்ம மேலே போயிட்டுருக்கோம். சரி, இங்கே ஓப்பன் பண்ணி ஜகா இருக்கான்னு செக் பண்ணுவோம். இந்த க்ரோபார் இதை எடுத்துட்டு நம்ம கீழே போயிடுவோம். கீழே போய் என்ன பண்ணுறோன்னா இந்த பெட்டி ஓப்பன் பண்ணோம். நம்மளுக்கு சில பொருட்கள்லாம் கிடைக்கும். அந்த பொருட்களை வச்சு தான் நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே டக் டேப் தான் இருக்கு. நம்ம கீழே ஒரு பெட்டி இருக்கும், அந்த பெட்டியும் ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கிழவனை சுட்டு விட்டுடலாமா? சரி வேண்டாம், விடுங்க. சரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிடலாம். ஓகே, கிழமை வேறு இங்கே இருக்கான்னு தெரில. இங்கே க்ரோபாரை போட்டுருவோம். ஏன்னா இங்கே இப்போதைக்கு நம்ம க்ரோபாரை வச்சு அதை யூஸ் பண்ண முடியாது. கிழவா எங்கே இருக்க? மண்டை மலையே வச்சான் கிழவன். ஓகே, நம்ம ஃபஸ்ட் டேலே எஸ்கேப் பண்ணலான் இருந்தோம். நம்மளை செகண்ட் டேக்கு வர வச்சிட்டான் கிழவன். நம்ம என்ன பண்ணுறோன்னா மேலே போய் அந்த கன் எடுத்து ஃபஸ்ட்டு கிழவனை சுட்டு விட்ருவோம். கிழவா வரண்டா. ஓகே, இப்போ இது வேறு ஒன்று கட்சின்னு. ஓகே, இப்போ கட்சின்னு முடிய போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறோன்னா மேலே இங்கே தான் கன்று வச்சுருக்கோம். அந்த கன்று எடுத்து கிழவனை போட்டு தள்ளுறோம். இங்கே வாங்க.
இங்கே தான் கன் இருக்கு. கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கே இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே கிளம்ப எங்கே இருக்கான்னு தெரில. ஓகே இந்த கன் எடுத்துக்கோ. இங்கேயே பார்ப்போம். கிளம்ப அங்கே தான் போகிறான். ஓகே சரி நம்ம வாங்க போவோம். போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 4 3 7 4 3 7 கிராணி தான் ஆளா சாவிட. புல்லட் நம்ம இப்போதைக்கு ரீலோட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து க்ரோபாரை வச்சு இந்த டோரை இருக்க கட்டையை இப்போதைக்கு பண்ண முடியாது. ஓகேவா நம்மளுக்கு வந்து அதில் இருக்க கரண்ட்டு போகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டிங் பிளேஸ் தேவை. கட்டிங் பிளேஸ் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சேஃப்டி இருக்குது. சரி நம்ம இந்த சேஃப்டி எடுத்துகிட்டு போய் சேஃப்டிலேயாச்சும் கட்டிங் பிளேஸ் இருக்கான்னு பார்ப்போம். வாங்க போகலாம் மேலே. சேஃப்டி ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோருக்கு நேராகவே இருக்கும். சரி இங்கே எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போயிடுவோம் அப்படியே. சரி இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே தான் இருக்கா? இங்கேயும் இல்லை. ஓகே இது ஓப்பன் பண்ணி இங்கே தான் இருக்கான்னு பார்க்கலாம். ஹெலிகாப்டர் மேனுவல் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்மளுக்கு இந்த எஸ்கேப்பு ஹெலிகாப்டர் மேனுவல் தேவையே கிடையாது. ஓகே இப்போ வந்து நம்ம மேலே போய் இது வச்சு 2 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயர் கட் பண்ணோம். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. வெயிட் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகே இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போயிடுவோம் நம்ம. ஓகே அந்த ஒயர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இருக்குது இல்லையா, அந்த ஃபோட்டோ தள்ளி விட்டிங்கன்னா இங்கே தான் அந்த ஒயர் இருக்கும். இதை கட் பண்ணிட்டிங்கன்னா அந்த டோரில் இருக்க சாக்கெல்லாமே போயிடும். இப்போதைக்கு நம்ம வந்து இங்கே போட்டுட்டு போயிடுவோம். ஆனால் இங்கே தான் வேலை இருக்குது. நம்மளுக்கு வந்து ஸ்டன்கன் தேவை. ஸ்டன்கன் பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் படிக்கிட்ட. அதுக்கு முன்னாடி போகிற வழியில் அப்படியே இந்த ஹேண்ட் வீல் எடுத்துகிட்டு இந்த பாத்ரூம் இருக்கு இல்லையா அங்கே போட்டுவிட்டு போயிடுவோம். போட்டுவிட்டு போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் நானும் விழுந்துட்டேன். சரி இப்போ வந்து இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிற கன்று. இங்கே தான் இருக்குது. ஓகே இந்த கன்று எடுத்துகிட்டு போய் நம்ம மேலே ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்குது. நீங்களே பாருங்கள். சரி வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சினா மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துருங்க கைஸ். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே வந்து நம்ம மேலே ஏறியாச்சு. என்னடா வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணிக்க மாட்டோம். வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டன் நம்ம இப்போ ஷூட் பண்ணணும். கரெக்டாக ஷூட் பண்ணணும். தப்பாக ஷூட் பண்ணிட்டிங்கன்னா ஷார்ட் கன் எடுத்து வந்து தான் திரும்ப ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே இந்த ஸ்டன் கன்னை ரீலோட் பண்ணிட்டு கீழே போய் அந்த படின்ற மாதிரி ஏணி இருக்கும்ல அந்த இடத்துல நம்ம கட்டிங் பிளேஸ் போட்டு வச்சுருக்கோம். அந்த கட்டிங் பிளேஸ் செட்டு வந்து இந்த பெட்டி மாதிரி இருக்கு இல்லையா, அதாவது பெட்டி தான். அந்த பெட்டியில் இருக்க கம்பியை வந்து நீக்கணும்னா உள்ளேருந்து ஒருத்தன் உழுவான். உள்ளே உளுந்தவனே பின்னாடி வந்து ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருள் தான் இப்போ என்னன்னு தெரில. அதுக்காக தான் நம்ம கட்டிங் பிளேஸ் செட்டு வரோம். வேறு எதாவது கொடுத்துறாதீங்கடா. போட் எஸ்கேப்பு ஹெலிகாப்டர் எஸ்கேப் தேவையானதை. சரி இப்போ வந்து நம்ம வந்து இங்கே போயிடுவோம். ஸ்டன்கன் இங்கே தான் இருக்கே. கிளம்பி இங்கே வந்தானா அவனை முடிச்சு விட்றலாம். ஓகே வந்து என்ன பண்ணுறோன்னா இதை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஓப்பன் பண்ணி விட்டு கம்பி கட் பண்ணி விட்டு இப்போ உள்ளிருந்து ஒருத்தன் உழுவான் பாருங்க. ஓகே விழுந்துட்டான். ஓகே டோர் ஹேண்டில் இருக்குது. சூப்பர். ஓகே இன்னும் நம்மளுக்கு வந்து பேர்லக்கி தான் தேவை. அது வந்து இப்போ வந்து எங்கே இருக்குன்னு தெரியல. என்னோடய கெஸ்ட் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த சலந்தி இருக்கும், அங்கே தான் இருக்கும். அங்கேயும் ஒரு வேலை இருக்குது. ஆனால் கட்டிங் பிளேஸ்க்கு இனிமேல் வேலையே கிடையாது. இங்கே என்ன பண்ணுறோன்னா கட்டிங் பிளேஸ் அப்படியே கீழே போட்டு விட்ருவோம். கட்டிங் பிளேஸ்க்கு இனிமேல் வேலையே கிடையாது. ஓகேவா வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா டோர் ஹேண்டில் எடுக்க வேண்டாம். நம்ம பேர்லக்கி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் டோர் ஹேண்டில் எடுக்கலாம். இப்போ வந்து ஸ்டன்னு நட்டு நம்ம கீழே போயிடலாம். நம்ம கண்ணு முன்னாடி வந்தோன்னா அவங்க தலை மேலேயே போட்டு அவனை நாக்கடிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வலையெல்லாம் பார்ப்போம். ஓகே இப்போ வந்து கிளம்ப வேறு டக்குன்னு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே இங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கெல்லாம் எதாவது இருக்குங்க. கேஸ் சிலிண்டர் இருக்குது. அதுக்கு ஹெலிகாப்டர் இதுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்கேப்புன்னு தான் தேவைப்படும். இப்போ வந்து இந்த பாட்டு ஆன் பண்ணி விட்டுருனா கிளம்ப வருவான். கிளம்பு வந்து நம்ம சுட்டு விட்ருவோம். வந்து இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். கிளம்பு இங்கே தான் வரான். அவனோட கலரும் அவனோட செவுத்தோட கலர் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து இவனை முடிச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து அந்த ஒயரில் அதாவது அந்த டோரில் இருக்க கரண்ட்டெல்லாம் போயிருக்கோம். வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஹேண்ட் வீல் எடுத்துகிட்டு போய் கீழே போய் திருவிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டோரில் இருக்க கம்பிலாம் போயிடும். அப்புறம் வந்து பேட்லக்கி எடுத்துகிட்டு அந்த டோரில் ஒரு பேட்லக் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி விட்டு மேலே இருக்க டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு வந்து அதில் செட் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம்.
அதுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து பேட்லாக் கீ மட்டும்தான் தேவை. இப்போவே எல்லாம் நம்மளால் போக முடியாது. ஏன்னா அங்கே கீழே ஒரு ஆக்டோபஸ் இருக்கும். அதுக்கு வந்து நம்மளுக்கு ரெஞ்சு தேவை. ரெஞ்சும் கிடச்சிருச்சு. இப்போ வந்து இந்த ரெஞ்ச் எடுத்துகிட்டு போய் இங்கே திருகி விட்டுட்டு இதை கொடுத்துட்டு வந்து அந்த ஸ்டன் கன் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸ்டன் கன் இங்கே தான் போட்டோம். ஓகே, இப்போ வந்து ஸ்டன் கன்னையும் எடுத்தாச்சு. வந்து இந்த சலந்தியை சுட்டு இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிற பேட்லாக்கி. இங்கே தான் இருக்குது. அலைச்சல் கொடுக்காம விட்டாங்க. அது வரைக்கும் இது சேஃப்டின்னு சொல்கிறத சூப்பர். ஓகே, இப்போ வந்து கிளம்ப வந்துட்டானா நல்லாயிருக்கும். சரி, கிளவா இருக்கியா? அவன் ஒன்றும் முடிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். முடிச்சிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். சரி, கிளம்ப வருவானா இல்லையான்னு தெரியாது. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த கட்டிங் பிளேஸ் எடுத்து இங்கே தான் வேலை இருக்கான்னு செக் பண்ணுவோம். சும்மா எதுக்கோ செக் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. எதுக்கோ செக் பண்ணுறது தான் கைஸ். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டங்கன் எடுத்து கிழவனை சுட்டு விட்டுறலான்னு பார்க்குறேன். ஆனால் கிழவனே வரமாட்டேங்கிறான். கிழவா டக்குன்னு வாடா, அவனை சுட்டு விட்டு தாண்டா மற்ற வேலையே பார்க்கணும். கிழவன் வேறு இங்கே இருக்கான்னு வேறு தெரில. எரிச்சல் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. கிழவா டக்குன்னு வாடா, இந்த வழியாக கூட வரலாம், ஆனால் அந்த வழியாக கூட வருவான். இந்த வழியாக வேணால் வருவான் அவன் கிழவன். சரி, நம்ம கீழே போயிடுவோமா? ஓகே, நம்ம கீழே போயிடுவோம். வந்து கீழே போயாச்சு. கிழவன் வேறு எங்கே இருக்கு தெரில. பயமாகவே இருக்கு. கிழவன் எங்கே இருந்தால் வந்து அடிச்சிருவானோ அப்படின்னு. கிழவன் பாத்ரூம்குள்ளே தான் போகிறான். பாத்ரூம்குள்ளே போய் என்ட்ரா பண்ண போகிற? இங்கே போடு கால் மேலே. ஓகே, கால் மேலேயே அடிக்க முடியல. அங்கே என்ன பண்ணுவோன்னா ரீலோட் பண்ணிட்டு தள்ளுடு, தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான், தள்ளுற. ஓகே, இந்த கன்னை ரீலோட் பண்ணியாச்சு. வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த ஹேண்ட் வீல் எடுத்துகிட்டு போய் நம்ம கீழே போய் திரும்பி விட்டுருவோம். ஓகே, இப்போ வந்து இங்கே தான் ஹேண்ட் வீல் போட்டோம், எடுத்தாச்சு. வந்து கீழே போகணும். அதுக்குள்ளே கிளம்ப எந்திரிக்காமல் இருந்தால் சரி. இப்போ வந்து கீழே போயிடலாம். வந்து நம்ம கீழே தான் போயிட்டுருக்கோம். இந்த செட்டிங்ஸ் வேறு பொறுமையாக போகிறான். இன்னும் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். க்ரோபார் இங்கே தான் இருக்கி பார்த்தாச்சு. வந்து இங்கே ஒரு கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பியில் விட்டு திருகணும். வந்து க்ரோபார் எடுத்துகிட்டு போய் அந்த டோரில் இருக்க இது என்ன சொல்கிறது கட்டையெல்லாம் வந்து நம்ம இப்போ நீக்கணும். சரி, வாங்க போய் நம்ம நீக்கிடுவோம். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாராவது நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வந்து டோர்லேருந்து 2 கட்டையை நீக்கியாச்சு. வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டோர் ஹேண்டில் மேலேருந்து எடுத்துகிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் பேட்லக்கை எடுத்து அந்த டோரில் இருக்க பேட்லக்கை இது பண்ணணும். அதாவது பேட்லக்கை இது பண்ணணும், அன்லாக் பண்ணணும். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிட்ட தான் இருக்குது டோரு. நம்ம போய் இந்த பேட்லக்கை எடுத்து பெரிய வேலை வந்து இந்த பேட்லக்கை எடுத்து இங்கே போட்டுருவோம். இதுக்கு மேலே பேட்லக்கி நம்மளுக்கு தேவை கிடையாது. வந்து மேலே இருக்க டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரி, வாங்க போவோம் மேலே. ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே தான் போய்கிட்ருக்கோம். ஓகே, வாங்க டோர் ஓப்பன் பண்ணி போய் என்ன போகணும். டோர் ஹேண்டில் எங்கே போட்டோமான்னு நான் சும்மா செக் பண்ணேன். ஆனால் நம்ம போடலை இல்லையா, மேலே தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து இந்த கதவுல சொருகி இதை தொட்டோம்னா போதும், நம்ம எஸ்கேப் ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுடன் வீடியோ முடிகிறதே. பாய் गाइस. அப்படி இருந்தோம் பாட்டில் வச்சு வர்றோம்.